இன்ஸ்டால் பண்ணி. ஓகே, இதில் ஜோகோ புக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடணும். ஓகேங்களா, இதில் ஓப்பன் கொடுத்ததுக்குமே இதில் வந்து லாகின் கேட்குதா, நான் உங்களுக்கு லாக் அவுட் பண்ணி காட்டுறேன். சைன்இன் கேட்குதா? வந்துருச்சுங்களா சைன்இன்? இப்போ இதில் வந்து இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய யூசர் ஐடி, ஈகோஜி fm2@gmail.com அப்படிங்கிறத உங்களுடைய யூசர் ஐடி. ஓகேங்களா, ஈகோஜி fm2 நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறது, இதுக்கு யூஸ் பண்ணுற ஐடி, இதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐடி ஈகோஜி fm2 ட்ரை அனதர் வே. இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பான ஒரு ஐடி போட்டிங்கனாலுமே அதில் என்ன பண்ணுவோம், ட்ரை அனதர் வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் போய் பேக்கில் போய் அந்த ஐடி மாற்றிக்கலாம். யூசர் நேம் வந்து ஈகோஜி fm2@gmail.com. இதில் வந்து 2 விதமாக லாகின் பண்ணிக்கலாம். சைன்இன் ஈகோஜி fm2@gmail.com கொடுத்துட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் கொடுத்தோமே என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குதுங்களா? இப்போ இதில் வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்குதா? இப்போ பாஸ்வேர்டு நம்ம போட வேண்டாம். இதில் சைன்இன் யூஸிங் இமெயில் ஓடிபின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இமெயில் ஓடிபி. இமெயில் ஓடிபி வந்துருச்சா? 79655580. அது போதுமா சார்? நான் அடிச்சுட்டேன். இங்கே இருக்கு பாருங்க, 79655580. இது ஓடிபி வந்து அட்மின்ட்ட கேட்டுக்கணும். இது வந்து ஓடிபி வந்து அட்மின்ட்ட கேட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா ஓடிபி வந்து அட்மின்ட்ட கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கேட்கணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுமே இது ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் வந்துச்சுன்னா, ரிவ்யூ செட்டிங்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம போய் ரிவ்யூ செட்டிங் பண்ணணும். ஆப்பை ஃபஸ்ட்டு லாக் பண்ணி வைக்கணும். இந்த ஆப்பை நம்மளை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனலாக வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்கலாம், இல்லை வேறு யாராவது எடுத்து சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது, ஏன்னா இது நம்ம கம்பெனியோட டோட்டல் டேட்டா பேஸ். ஸோ இது வந்து அஃபிஷியலாக வெளியே யாருக்கும் வெளியே போகக்கூடாது. அப்போ இந்த ரிவ்யூ செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ஆப் லாக் பண்ணிக்கணும். ஆப்பை வந்து எனபிள் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் அன்லாக் பண்ணிக்கோங்க, பயோமெட்ரிக் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செட்டிங்க்கு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட்டிங்ஸ்லாம் போகணும், ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கா, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் போனீங்கன்னா ஆப் லாக்குன்னு இருக்கும். எனபிள் ஆப் லாக், அந்த ஆப் லாக்கில் போனீங்க அப்படின்னா நம்ம இதில் லாக்இன் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆப் லாக் அண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் போனீங்கன்னா ஆப் லாக்குன்னு இருக்கா, பயோமெட்ரிக் அன்லாக், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ என்ன ஆகும்னா பயோமெட்ரிக் லாக் ஆயிரும். பயோமெட்ரிக் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஏதாவது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வெளியே வந்து அப்படியே பேக் வந்துங்க. வேறு ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுமான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், செட்டிங்ஸ் எல்லாமே போட்டோம். இப்போ ஹோம் பேஜ், இப்போ ஹோம் பேஜில் போனீங்கன்னா
இந்த இடத்துல நியூ இன்வாய்ஸ், நியூ எஸ்டிமேட், நியூ சேல் ஆர்டர்ஸ்னு இருக்கா. இப்போ நம்ம இன்வாய்ஸ் போட போகிறதில்ல. இன்வாய்ஸ் நாம் போடவே கூடாது. நம்மளோட வேலையை என்ன, சேல் ஆர்டர் போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? சேல் ஆர்டர் மட்டும்தான் போடணும், இன்வாய்ஸ் கண்டிப்பாக போட்டுறக்கூடாது. நியூ சேல் ஆர்டர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கஸ்டமர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா. இதில் கஸ்டமர் நேமில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம் கஸ்டமர் நேம் என்னென்னு. அந்த கஸ்டமருடைய பேர் இப்போ நான் வந்து தங்கம் ரைஸ் வண்டி, தங்கம் ரைஸ் வண்டின்னு போட்டிங்கன்னா நிறைய தங்கம் ரைஸ் வண்டி இருக்குது பாருங்கள். ஸ்ரீ தங்கம் ஸ்டோரு, தங்கம் இது தங்கா அம்மன் ஸ்டோரு, தங்கவா செல்வி ஸ்டோரு, தங்கம் பேக்ஸு, தங்கம் ரைஸ் மண்டி, தங்கம் ரைஸ் மண்டி ப்ரோசோனு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தங்கம் ரைஸ் மண்டி அந்த கஸ்டமருடைய பேரை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதுலேயே வரும். தங்கம் ரைஸ் மண்டி ப்ரோசோனு, தங்கம் ரைஸ் மண்டி கவுண்டம்பாளையம், தங்கம் ஸ்டோரு, தங்கம் ஸ்டோரு. இதுலேயே தங்கம் ஸ்டோர் 2 இருக்குது. தங்கம் ஸ்டோர் காந்தி மாநகர் இருக்குது, தங்கமணி ஸ்டோரு சுந்தராபுரம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தங்கம் ரைஸ் மண்டின்னு சொல்லி நான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இதில் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே அட்ரஸும் வந்துடும். தங்கம் ரைஸ் மண்டி 3 இடத்துல இருக்கு. ப்ரோசோனு, தங்கம் ரைஸ் மண்டி. நம்ம இப்போ நம்ம அது எந்த கஸ்டமர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. அது தங்கம் ரைஸ் மண்டி ப்ரோசோனா. சும்மா நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணி அந்த அந்த ஸ்பாட்டில் போகிறீங்க, அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லி கூட செக் பண்ணி பாருங்கள். வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஏரியாவே காட்டும்ல. தென் நம்ம இதில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம், அதுக்கப்புறம் பிரான்ச்சு. இதில் வந்து நம்ம வந்து 2 பில்லாக ஜென்ரேட் பண்ணுறோம். ஒன்று எக்கோஜி ப்ராடக்ட்ஸில் போடணும், இன்னும் எக்கோஜி ஷாப்பில் போடணும். அது சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு. எக்கோஜி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி பில்ஸ், பாக்குமட்ட பிளேட்டு, வெல்லம், நாட்டு சக்கரை, இந்த மாதிரி ஐட்டம், சுகர் கேன் பிளேட்டு, இலை தொன்னை, இதெல்லாம் ஜிஎஸ்டி பில்ஸ். இன்னொன்று வந்து கேஷ் பில், இந்த பேப்பர் கப்பு, டேபிள் ரோலு, பேப்பர் பிளேட்டு, சில்வர் கண்டெய்னரு, மற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எக்கோஜி ஷாப். இதில் பிரான்ச்சுங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்கோஜி ப்ராடக்ட்ஸை எக்கோஜி ஹெட் ஆஃபீஸுங்கிறது எக்கோஜி ப்ராடக்ட்டு. எக்கோஜி ஷாப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சீரியல் நம்பரும் மாறிடும், சேல் ஆர்டர் நம்பர் மாறிடும் பாருங்கள். எக்கோஜி ப்ராடக்ட்ஸ் அதான் நீங்கள் எக்கோஜி ஷாப் கொடுத்துக்கலாம். எக்கோஜி ப்ராடக்ட்ஸ் இது நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமருக்கு போட போகிறீங்களோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, பேப்பர் கப்பு 20 ரோலு, பேப்பர் பிளேட்டு ஒரு 30 ரோல் கேட்டிருக்காரு. அதே மாதிரி பாக்குமட்ட பிளேட்டு ஒரு 500 பீஸு, வெள்ளை ஒரு 5 மூட்டை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா, இப்போ நம்ம இவங்களுக்கு எப்படி சேல் ஆர்டர் போடணும் அப்படின்னா, ஒரே சேல் ஆர்டரில் போட்டு என்ட்ரி பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது. தனித்தனி சேல் ஆர்டர் பிரித்து போடணும். பாக்குமட்ட பிளேட்டு, வெள்ளம், இது எல்லாத்தையும் எக்கோஜி ப்ராடக்ட்ஸ் நேமில் சேல் ஆர்டர் போடணும். ஸோ இப்போ பேப்பர் கப்பு, டேபிள் ரோலு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எக்கோஜி ஷாப்பில் போடணும், தனித்தனி சேல் ஆர்டர் போட்டுக்கணும். ஓகேங்களா? பிரான்ச்சு அது டிஃபால்ட்டாக ஹெட் ஆஃபீஸில் தான் வரும். டிரான்சாக்ஷன் சீரியஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம இதை மட்டும் மாற்றினா போதும். ஹெட் ஆஃபீஸ்னா ஜிஎஸ்டி பில்ஸ், வெள்ளம், நாட்டு சக்கரை, இதெல்லாம். சேல் ஆர்டர் டேட்டு, எக்ஸ்பெக்டட் ஷிப்பிங் டேட்டுனா கஸ்டமர் எனக்கு ஃப்ரைடே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஆர்டர் எடுத்திருக்கேன். அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஃப்ரைடே கொடுங்கன்னா 11ஆம் தேதி. அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெக்டட் ஷிப்பிங் டேட். நம்ம சேல் ஆர்டர் டேட்டு டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆயிரும். நீங்கள் என்றைக்கு சேல் ஆர்டர் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட் டிஃபால்ட்டாகவே மாறும். இன்கேஸ் நீங்கள் நாளைக்கு சேல் ஆர்டர் டேட் வேணும்னா நம்ம நாளைக்கு டேட் போட்டுக்கலாம், இல்லை இன்றைக்கி சேல் ஆர்டர் டேட் அப்படின்னா இன்றைக்கி சேல் ஆர்டர் டேட் போட்டுக்கலாம். எக்ஸ்பெக்டட் ஷிப்பிங் டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஷிப்பிங் டேட்டை போட்டு இங்கே இதெல்லாம் பேமெண்ட் டேர்ம்ஸ், இதெல்லாம் வந்து சிஓடி அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி, டியூ ஆன் ரெசிப்ட். நம்ம டியூ ஆன் ரெசிப்ட்டு சிஓடி ஒன்று தான், ஆனால் சிஓடி நேம்லேயே போடுங்க, டியூ ஆன் ரெசிப்டில் போட வேண்டாம். நெட் 1 அப்படின்னா நாளைக்கு நான் பேமெண்ட் தரேன் இன்றைக்கி போட்டு விடுங்க அப்படிங்கிறது. ஒரு நாள் தள்ளி வர்றது, 3 நாள் டிலே ஆகி கொடுக்கறது நெட் 3, 5 நாள் டிலே ஆகி வர்றது நெட் 5, 7 நாள் டிலே ஆகி வர்றது நெட் 7, 10 days, 14 days, 20 days, 30 days. அப்புறம் டியூ எண்ட் டு த மந்த், இந்த மாத கடைசி. டியூ எண்ட் டு த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் கடைசி. இந்த மாதிரி நாமளே வந்து இதில் செட் பண்ணிக்கலாம்.
தென் டெலிவரி மெத்தட். டெலிவரி வந்து என்ன மெத்தடு? பார்சல் போடணும்னா பார்சலும் போட்டுக்கலாம். பார்சல் இருந்ததுன்னா மட்டும் பார்சல் போடுங்க. இல்லை நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்கறது தான் அப்படின்னா அதில் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் செல்ஃப் கஸ்டமரை இங்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா செல்ஃப்னு சொல்லி போட்டு. நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? தென் வேர் ஹவுஸ். இந்த வேர் ஹவுஸுங்கிறது அவங்க டெலிவரி பண்ணும்போது இதை அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. எந்த வேர் ஹவுஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. சேல்ஸ் பர்சன். இந்த இடத்துல சேல்ஸ் பர்சன் வந்து உங்களுடைய பேர் ஆறுமுகத்தோட இதை வந்து போட்டு நம்ம சேல்ஸ் பர்சனோட பேரை போட்டுக்கணும். தென் வந்து இங்கேயே ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி, டி கேட்டகரி. ஓகேங்களா? சி கேட்டகரின்னா சி கேட்டகரி கொடுத்துட்டு ஆட் லைன் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கா, இந்த லைன் ஐட்டமில் போயிட்டு நம்ம என்ன ஐட்டம் வேணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 இன்ச்சு அரேக்கா அப்படின்னு போட்டிங்கன்னா 12 இன்ச் பிளேட் வந்துடும். 12 இன்ச்சுக்கு வந்து இந்த சிம்பிள் போடணும். இன்ச்சோட சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இல்லை இந்த சிம்பிள் மேலே 2 அது வெறும் 12 இன்ச்சு அரேக்கா பிளேட். இல்லைன்னா வெறும் 12 பிளேட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். பேப்பர் பிளேட்டும் வந்துடும், இதுவும் வந்துடும். 12 இன்ச்சு அரேக்கா பிளேட் போட்ட போதும் சார். அடுத்து டெஸ்கிரிப்ஷன். சார் செக்ஷன் இருக்கு சார். ஹெச்எஸ்என் கோட். ஹெச்எஸ்என் கோடு வந்து எதுவுமே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வர்றது. அது டேக்ஸ்க்காக வர்றது. டெஸ்கிரிப்ஷனுங்கிறது எனக்கு பேக்கிங்கில் கொடுங்க, நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டம் இப்படி தான் வேணும்னு சொல்லி கஸ்டமர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் போடலாம். தென் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட பார்க்க பிளேட் ஆர்டர் வாங்குறீங்க, 500 பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 500 பீஸ் கொடுக்க முடியாது. ஒரு மூட்டையே 400 பீஸ். அப்போ 2 மூட்டை எடுத்துக்கிறதுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணோம் கஸ்டமர்கிட்ட. 600 பீஸ்க்கு இல்லை 600 பீஸ்க்கு பேசலாம். அந்த ரவுண்ட் வேல்யூ பண்ணணும். அது சேல்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுக்கிற மாதிரி. அப்புறம் ரேட்டு சிஸ்டம் இதாக சார். 600 பீஸாக எடுத்துங்க, 800 பீஸாக எடுத்துங்க. இங்கே வந்து ப்ரைஸு 4.8 நம்ம என்ன ப்ரைஸ் பேசுகிறோமோ அந்த ப்ரைஸ் இங்கே போட்டுக்கலாம். தென் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து எந்த கேட்டகரி, தென் கேட்டகரி நேம் நம்ம அவங்க எந்த கேட்டகரின்னு சொல்லி கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஐட்டம் போய்க்கும். அடுத்தது இந்த மாதிரி எல்லாமே பல்காக அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுமோ. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு நாட்டு சக்கரை வேணும். நாட்டு சக்கரைக்கு போய் நான் வெறும் சுகர்னு போட்டிங்கன்னா நம்மகிட்ட சுகர்னு சொல்லியே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். சுகர் கேன் பிளேட்டுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால லிஸ்டிங் பெருசாக வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம நாட்டு சக்கரையோட பேர் என்ன வச்சுருக்கோம், சுகர் கேன் ப்ரௌன் சுகர்னு வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் சுகர்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்துடும். அப்போ நம்ம என்ன பேர் போட்டோம்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ரௌன் சுகர்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஈஸியாக. சுகர் போடுறதுக்கு போல ப்ரௌன் சுகர் அப்படின்னு போட்டிங்கன்னா எஸ்யூன்னு போட்டிங்கன்னா வந்துடும். சுகர் கேன் ப்ரௌன் சுகர் வந்துருச்சா? எப்படி போட்டால் அது ஈஸியாக மேலே கொண்டு வர முடியுமோ, லிஸ்டிங்கை சின்னது பண்ண முடியுமோ அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்திக்கணும். சும்மா நான் வெறும் 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 12 எத்தனை 12 இருக்கும். பேப்பர் பிளேட் இருக்குது, ஃப்ரூட்டி பிளேட் இருக்குது, நிறைய லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கும். இதே 12 அரேக்கா அப்படின்னு போட்டோம்னா அது வந்துடும். போட்டுட்டு நம்ம மொத்தம் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா இது வந்து சேல் ஆர்டராக க்ரியேட் ஆகிடும். இதவே கையோட என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கஸ்டமருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பலாம். இது சேல் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி போட்டிருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம எப்படி பார்க்கலாம், சேவ் கொடுத்தா இது நீங்கள் இப்போ எதுவும் பண்ண வேணாம், நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி சேல் ஆர்டர் அந்த கஸ்டமருக்கு போட்டிருக்கோமா இல்லையான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸையும் நம்ம போய் செக் பண்ணிக்க முடியும். கஸ்டமர்ஸில் போய் நான் என்ன பண்ணுறேன், இப்போ எஸ்பிஜி ஸ்டோர் அப்படின்னா எஸ்பிஜி ஸ்டோர், எஸ்பிஜி கிளிக் பண்ணனா எஸ்பிஜி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சா. இதுலேயே டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். 3 டாட் இருக்கா, ஹோம் வந்துடுறீங்க, 3 டாட்டை கிளிக் பண்ணுறீங்க, அதில் கஸ்டமர்ஸை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். எஸ்பிஜி கிளிக் பண்ணோன்னா கஸ்டமர் நேம் வந்துடுது. இதுலேயே வந்து பாருங்கள்
இந்த இதில் ஹோம் கிளிக் பண்ணுறேன், இந்த இதில் சேலுன்னு இருக்குது. இதில் கஸ்டமர்ஸை கிளிக் பண்ணேன்னா கஸ்டமரோட லிஸ்டிங் வந்துடும். இப்போ நான் எஸ்பிஜி ஸ்டோர் வேணுமா, எஸ்பிஜி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோன்னே எஸ்பிஜியோட ரிசீவபிள்ஸ் 7200 அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க நமக்கு இன்னும் 7200 பேமெண்ட் தரணும்னு அர்த்தம். கிரெடிட்டில் இருக்குது, அவங்க இன்னும் பேமெண்ட் தரல நமக்கு. அன்யூஸ்டு கிரெடிட்னா நம்ம ஏதோ பில்லை வந்து டேலி பண்ணாமல் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 7200 இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, லொக்கேஷன் மேப்பு, மோர் இன்ஃபர்மேஷனு, எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ், இதெல்லாம் என்னென்ன இன்வாய்ஸ் போட்டிருக்கோம் அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ். இதுலேயே கஸ்டமர் பேமெண்ட்டு, இதெல்லாம் கஸ்டமர் பேமெண்ட்டோடது. அடுத்தது இதெல்லாம் கொட்டேஷன், அந்த கஸ்டமர் கொட்டேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சேல் ஆர்டர்ஸ், அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ சேல் ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கன்னு பார்க்குறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு இன்வாய்ஸஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் சேல் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சேல் ஆர்டர் எப்படி கஸ்டமருக்கு அனுப்புறது அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் பிடிஎஃப் கேட்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிடிஎஃபாக நமக்கு அந்த பில் கிடச்சிச்சு. இந்த பில் காப்பி என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அந்த கஸ்டமர் நம்பர் என்னவோ அந்த நம்பரை ஒன்று காப்பி பண்ணி நம்ம இதில் டயல் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கணும்னா சேவ் பண்ணதையே வச்சு நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போட்டு இப்போ அந்த கஸ்டமருக்கு ஸ்பாட்லேயே அங்கேயே அந்த சேல் ஆர்டர் போட்டு அப்போவே ஒரு காப்பி கஸ்டமருக்கு, இன்னொரு காப்பி இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பூஜா மேடம்க்கு இல்லை, குரூப்பில் போய் மார்க்கெட்டிங் குரூப்பில் போடணும். மார்க்கெட்டிங் குரூப்பில் எல்லாருமே சேல் ஆர்டர் போட்டிருப்பாங்க பாருங்கள். மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப்பில் மார்க்கெட்டிங் இருக்கா, இதில் போடணும் குரூப்பில். இப்போ நீங்கள் இங்கே போடுறது எல்லாத்தையும் அவங்க டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு டைம் வேஸ்ட்டு தான் அது. நாமளே டேரெக்டாக சேல் ஆர்டர் போட்டு குரூப்பில் ஒரு காப்பி, கஸ்டமருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிடணும். அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு இன்றைக்கே வேணும் டெலிவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் டிஸ்பேச்சில் கூப்பிட்டு சொல்லணும். மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்பேச்சுக்கு கால் பண்ண தேவையில்லை. சேல் ஆர்டரை போட்டுட்டு கஸ்டமருக்கு ஒரு காப்பி கன்ஃபார்ம் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடணும். இது நிறைய டைம் நடந்திருக்கு. சேல் ஆர்டர் இவங்க ஒரு ப்ரைஸ் பேசியிருப்பாங்க, அவங்க ஒரு ரேட்டுக்கு போட்டு என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, கஸ்டமர் வேறு ஐட்டம் சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு ப்ரைஸ் பேசியிருப்பாங்க. அப்போ கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஆர்டர் போடல, இது எனக்கு தெரியாது, நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாம் போய் அங்கே கெஞ்சிட்டு இருக்கணும் ஆஸ் ஏ சேல்ஸ் பர்சன். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோடது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு ஒரு காப்பி அங்கேயே அனுப்பிச்சிட்டோம்னா கஸ்டமரும் பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். அப்போ இது வந்து மறக்காமல் என்ன பண்ணணும், சேல் ஆர்டரை அனுப்பிச்சிடணும் கஸ்டமருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சேல் ஆர்டரை ஃபஸ்ட்டே நம்ம கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஜோகோ புக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சேல் ஆர்டரை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் எஸ்டிமேஷன், எப்படி எஸ்டிமேஷன் போடு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா கொட்டேஷன் வந்துடும், சேல் ஆர்டர் வந்துடும், இன்வாய்ஸ் வந்துடும், பேமெண்ட் ரிசீவ்டு வந்துடும். நியூ கஸ்டமர் வந்தாங்கன்னா நியூ கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியல? எஸ்டிமேட் வேணும்னா எஸ்டிமேட் போட்டுக்கலாம், சேல் ஆர்டர் வேணும்னா சேல் ஆர்டர் போட்டுக்கலாம், இன்வாய்ஸ் வேணுமா இன்வாய்ஸ், பேமெண்ட் ரிசீவ்டு, இவ்வளோ தான். நீங்கள் இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த கஸ்டமருடைய பேலன்ஸ் என்ன. நான் அவங்ககிட்ட போய் எடுத்ததுமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் இருந்ததில்ல, இந்த சேல் ஆர்டர் எப்படி என்ட்ரி பண்ணுறது, நிறைய லிஸ்ட் வருது இல்லைங்களா, இதை நான் போய் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, இதில் கஸ்டமரில் போய் நம்ம இந்த டேரெக்டாக தேடலாம். தங்கம் பேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, தங்கம் ரைஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, தங்கம் ரைஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். தங்கம் ரைஸ் பண்ண மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இப்போ நான் இதுலேயே வந்துருச்சா, இதில் வந்து ஒவ்வொரு இதையும் லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி இல்லை அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். தங்கம் ரைஸ் மண்டி குறும்பபாளையம், தங்கம் ரைஸ் மண்டி குறும்பபாளையம். இப்போ தங்கம் ரைஸ் மண்டி குறும்பபாளையத்தோடது ஃபஸ்ட்டு, இது ப்ரோசோனு, இது கவுண்டம்பாளையம். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் கஸ்டமரில் போய் பார்த்துக்கிறேன், கஸ்டமர்லேயே போய் அந்த கஸ்டமர் பேரை பார்த்துக்கலாம். அப்போ அது ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஐடியாவும் என்ன தெரியுமா, அட்வான்ஸ் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு கீழேயே சர்ச்சுக்கு கீழே அட்வான்ஸ் சர்ச்னு இருக்கா, இல்லை கஸ்டமர் நேம் தெரிஞ்சுன்னா கஸ்டமர் நேம் வைஸில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதே கஸ்டமர் வந்து டைப் தெரிஞ்சுன்னா அதுலேயும் சர்ச் பண்ணிங்க. இது வந்து கம்பெனி நேம், அதுக்கப்புறம்
ஸ்டேட்டஸு, அட்ரஸ் தெரிஞ்சுன்னா அட்ரஸாக கூட நம்ம போட்டுக்கலாம். தென் வந்து கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி, அந்த மாதிரி கேட்டகரி வைஸ்லேயும் சர்ச் பண்ணலாம். டைப் வைஸ்லேயும் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். கஸ்டமரா கன்சியூமராங்கிறது ஏரியா லைன் வைஸ்லேயும் போய் சர்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எடையார்பாளையம் அதை மட்டும் சர்ச் பண்ணுறேன். எடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர் டீட்டெயிலாக வந்துருச்சு. இதில் தானே இருக்கும் பில்லு. ஒன்று எனக்கு அந்த கஸ்டமருடைய பேர் எனக்கு சரியாக கணிக்க முடியாத போது நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் இப்போ பாருங்கள், ஸ்ரீ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீக்கு வந்து நம்ம என்னென்ன லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? SRI யூஸ் பண்ணலாம், இல்லைனா SREE யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா SHRI யூஸ் பண்ணலாம். இதில் எதை வேணால் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லையா ஒரு சில டைம் வந்து ஸ்ரீயே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ். அன்ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பேரில் அவங்க பில் போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சர்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வைஸ்லையும் பார்த்துக்கலாம், ஏரியா வைஸ்லையும் பார்த்துக்கலாம், ப்ரைஸ் லிஸ்ட் வைஸ்லையும் பார்த்துக்கலாம், பேமெண்ட் கேட்டகரி வைஸ்லையும் பார்த்துக்கலாம், மொபைல் நம்பர் வைஸ்லையும் பார்த்துக்கலாம். சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார், உங்கள் நம்பர் வந்து உங்களோட பில்லிங் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க நம்பரு டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த நம்பர் என்ன பேரில் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் ஆயிடும். பேர் நமக்கு தெரியாதப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஆர்டர், இப்போ அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் ஆர்டர் வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக கஸ்டமரில் போய் அந்த கஸ்டமர் எப்படிப்பட்ட கஸ்டமர், எஸ்பிஜி ஸ்டோர்னா எஸ்பிஜி ஸ்டோர், இந்த எஸ்பிஜி ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணி இன்வாய்ஸை ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் கஸ்டமர் எப்படிப்பட்ட கஸ்டமர். இது பாருங்கள், ஒரு பில்லை ஓவர் டியூவில் இருக்குது, 7200 பில்லு. அந்த பில்லை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து டேட் அப்போ டியூ டேட் 23ஆம் தேதி. டியூ டேட்னா பேமெண்ட்டோட டியூ டேட் தள்ளி இருக்கா, அதையும் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ அந்த பேமெண்ட்டில் கஸ்டமருடைய பேமெண்ட்டில் எப்படி இருக்குது, அவங்க கரெக்டான கஸ்டமரா, நில்லா இருக்கா, ஆல்ரெடி அவங்க எத்தனை பில்லு தர வேண்டியது இருக்கு. அப்போ இந்த கஸ்டமர்கிட்ட போய் நம்ம லாக் ஆயிடக்கூடாது. EC4 EC5 அப்படிங்கிறத நம்ம இதுலேயும் வெரிஃபை பண்ணிக்கலாம். சார் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பில் இருக்குது சார், 7200 ஒரு பில் இருக்குது சார், போட முடியாது சார், கிரெடிட் லிமிட் வேறு ஓவர் ஆயிடுச்சு சார், இது கொஞ்சம் இன்றைக்கி ஏதோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆர்டரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சார் மொபைலில் என்ட்ரி பண்ண முடியல சார், இது சேல் ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் அந்த பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த பேமெண்ட் இப்போவே வர வச்சுட்டு நான் உங்ககிட்ட இதை வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட அப்படி போய்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமரோட லிஸ்டிங் வைஸ் நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. தென் நமக்கு ஏரியா வைஸ்லையும் அந்த கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங் இதுலேயே தெரிஞ்சிடும். இதில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஆல் கஸ்டமர் வைஸ்லையும் பார்த்துக்கலாம், அன்பெய்டு கஸ்டமர்ஸ் லிஸ்ட்லேயும் பார்த்துக்கலாம். அன்பெய்டு கஸ்டமர்ஸில் யார், இதில் வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங்னா பெருசு, அசெண்டிங்னா சின்ன நம்பர், டிசெண்டிங்னா பெரிய நம்பர். ஆல்ஃபபெட்டிக்கில் அசெண்டிங்கில் வந்து ஏங்கிறது ஏபிசிடிங்கிறது அசெண்டிங், டிசெண்டிங்னா Z X Y இப்படி கீழே வர்றது, மேலேருந்து கீழே வர்றது, கீழேருந்து இவ்வளோதான். அப்போ அசெண்டிங், இது அசெண்டிங், இது டிசெண்டிங். இதில் நான் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு பேமெண்ட் லிஸ்ட் மட்டும் வேணும், ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டிசெண்டிங் கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துட்டேன்னா பேமெண்ட் யார் அதிகமாக கொடுக்கணுமோ அவங்களோட பேரில் மேலே வந்துடும். தங்கம் பேக்ஸ் 45,900 KVS ட்ரேடர்ஸ் 24,400 ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் டெம்பிள் 19,130 பாபு வெட்டிங் பேக்ஸ் 18,410. இதில் நான் என் கஸ்டமர் யாராவது இதில் பேமெண்ட் வர வேண்டியது இருக்கா, இதில் வந்து நில் வரணும், 0 வரணும். அது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் 80 பேர் 80 ரூபா வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இது பேர் என்னது, இந்த கேட்டகரிஸ் அன்பெய்டு கேட்டகரிஸ். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னா அன்பெய்டு கஸ்டமர்ஸ், ஆல் கஸ்டமர்ஸ்னால் ஆல் கஸ்டமர்ஸ். இது ஆக்டிவ் கஸ்டமர், இது CRM கஸ்டமர், இது டூப்ளிகேட் கஸ்டமர்ஸ். டூப்ளிகேட் கஸ்டமர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். அது நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து அவங்களுக்கு தேவை. அப்புறம் இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் யார், கஸ்டமர் போர்ட்டல் எனபிள்டு,
அன்பெய்டு கஸ்டமர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓவர்டியூ கஸ்டமர்ஸையும் பார்த்துக்கலாம். இதில் யாரெல்லாம் ஓவர்டியூ கஸ்டமர்ஸ், இவங்க எல்லாருமே ஓவர்டியூ பில்ஸ் டைம் தாண்டிடுச்சு. அப்போ இந்த கஸ்டமரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பெய்டு, ஆமாம், அன்பெய்டு கஸ்டமர்ஸ். இந்த லிஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சர்ச் பண்ணவும் தெரியுது, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் போடவும் தெரியுது. தென் இந்த இடத்துல கிரியேட்டர் டைம்லையும் நம்ம பார்க்கலாம். கிரியேட்டர் டைம், லாஸ்ட் மாடிஃபை டைம். கிரியேட்டர் டைம்னா நியூ கஸ்டமர்ஸ். அதில் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துட்டிங்கன்னா யாரெல்லாம் நியூ கஸ்டமர் என்ட்ரி பண்ணது, ஸோ அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நியூ கஸ்டமர் லிஸ்ட்டையும் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த கஸ்டமர் லிஸ்ட்லேயே போய் எடுத்துக்கலாம். கோட்லேயும் நம்ம யாருக்கெல்லாம் கொட்டேஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். சேல் ஆர்டர்ஸு நம்ம இது வரைக்கும் இன்னும் நம்ம கம்பெனியில் என்னென்ன ஆர்டர்லாம் இவங்க லிஸ்ட் அனுப்புறதுக்கு போல நாமளே போய் பார்த்துக்கலாம். டிராஃப்ட்னா இன்னும் அந்த டெலிவரி இன்னும் போகலைன்னு அர்த்தம். டிராஃப்டில் இருக்கக்கூடிய சேல் ஆர்டர்ஸ் எல்லாமே இன்னும் டெலிவரியே அனுப்பலின்னு அர்த்தம். இதே வந்து கன்ஃபார்ம்டுனா டெலிவரிக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதே கன்வெர்ட் டு இன்வாய்ஸ்டு சேல் ஆர்டர்ஸ்னால் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாவே அர்த்தம். ஒன்று எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா பிளானிங்கில் ஏதாவது ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. தென் இதையே கிளிக் பண்ணோன்னா ஷிப்டு சேல் ஆர்டரு, ட்ராப் ஷிப்டு சேல் ஆர்டரு, ஃபுல்ஃபில் சேல் ஆர்டரு, க்ளோஸ்டு சேல் ஆர்டர்னா எல்லாமே முடிஞ்சிச்சு, போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். அப்புறம் க்ளோஸ்டுனா பேமெண்ட் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதுலேயே இன்வாய்ஸ் ஆகிருக்கும், கிரெடிட்டுன்னு இருக்கும். கிரெடிட்டு பார்ட்டிஷியல்னா பாதி பேமெண்ட்டு. வாய்டு சேல் ஆர்டர்னா கேன்சல் ஆர்டர். மொத்தம் எத்தனை கேன்சல் ஆர்டர்? 2 கேன்சல் ஆர்டர் இருக்குது. இதுலேயே எல்லா டேட்டாவும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் சேல் ஆர்டர்லேயே. அடுத்து இன்வாய்ஸஸ்லேயே நம்ம போய் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். இன்வாய்ஸஸ்லேயே நம்ம இன்வாய்ஸ் லிஸ்ட்லேயும் ஓவர் டியூ டேட் வைஸ்லேயே நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் ஓவர் டியூட் அதிகமாக இருக்காங்க இதுலேயே நம்ம பாருங்கள். ஓவர் டியூஸ், பேமெண்ட் இனிஷியேட்டடு, பெய்டு இன்வாய்ஸு, வாய்டு இன்வாய்ஸு, ஷிப்டு இன்வாய்ஸு, டெபிட் நோட்ஸு, ரிட்டர்ன் ஆஃப் இன்வாய்ஸஸ்ஸு, பார்ட்டிஷியல் பெய்டு இன்வாய்ஸஸ். அப்படின்னா பாதி பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, பாதி பேமெண்ட் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். தென் இதுலேயே இன்வாய்ஸ் பெண்டிங் அப்ரூவல். குறிஞ்சி சூப்பர் மார்க்கெட் பெண்டிங் அப்ரூவல்னா அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. லாக்டு இன்வாய்ஸ், ஏதாவது இன்வாய்ஸ் லாக் பண்ணியிருக்காங்களா. ஓவர்டியூ இன்வாய்ஸ் லிஸ்ட்டும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கஸ்டமர் ஏதாவது பேர் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது நம்ம கஸ்டமர் பர்டிகுலராக ஓவர்டியூ ஏதாவது இருக்கா, கஸ்டமரோடைய ஹிஸ்ட்ரிலையும் போய் செக் பண்ணிக்கலாம், இன்வாய்ஸோட ஹிஸ்ட்ரிலையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கஸ்டமருக்கு அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ், அவங்க இது வரைக்கும் என்னென்ன ரேட்டெல்லாம் வாங்கியிருக்காங்கிறதையும் செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பழைய பில்லோடைய ரேட்டு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தானே நான் சேல் ஆர்டர் போட முடியும். அதை எப்படி போய் செக் பண்ணுறது, பழைய ரேட்டை போய் எப்படி கம்பேர் பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணணும்னா கஸ்டமரில் போய் இப்போ ஏபி முத்துகிருஷ்ணன் பேக்கிங், அவங்க இது வரைக்கும் பாக்குமட்ட பிளேட்டு என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஐட்டம்ஸ் இருக்கா, இந்த ஐட்டமில் போய் 12 இன்ச்சு பிளேட், இப்போ நான் 12 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 இன்ச்சு பாக்குமட்ட பிளேட்டோட ஹிஸ்ட்ரி நான் செக் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து 12 இன்ச்சு, இப்போ 12 இன்ச்சு 10 பீசஸ் பேக்கிங்னு வச்சுக்கோங்க. 12 இன்ச்சு ரவுண்ட் அரேக்கா பிளேட் 10 பீசஸ் பேக்கிங். அதில் டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷனில் கிளிக் பண்ணி கொட்டேஷனுக்கு பதிலாக இன்வாய்ஸஸை கிளிக் பண்ணணும். இன்வாய்ஸஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இல்லை சர்ச் ஆப்ஷன் இல்லை, நம்ம இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ண ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். கஸ்தூரி சூப்பர் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி பழைய ரேட், அந்த ஐட்டம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம போன இதில் லாஸ்ட்டாக என்ன நம்ம அந்த இன்வாய்ஸை போய் கண்டுபிடிச்சி அதில் போய் செக் பண்ணுறது ஒரு வழி. அவங்களுடைய டிரான்சாக்ஷனில் போய் அவங்களோட இன்வாய்ஸில் ஓப்பன் பண்ணி அந்த இன்வாய்ஸில் கண்டுபிடிக்கிறது ஒரு வழி. இன்னொன்று பர்டிகுலராக எனக்கு அந்த ஐட்டமோட பேரே தெரியும்,
அந்த ஐட்டம் இது வரைக்கும் அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்கிறதையும் நம்ம இதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 12 இன்ச்சு பார்க்க மாட்ட பிளேட்டு என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுலேயே போய் பார்த்துக்கலாம். இல்லை அந்த ருபீஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ரைஸ். ஸோ இதுதான் ஐட்டம்ஸ் வைஸ்லேயும் நம்ம கஸ்டமர் வைஸ்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். தென் கொட்டேஷன் வைஸ்லேயும் செக் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமருடைய டிரான்சாக்ஷன் வைஸ்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?